கிறிஸ்து சொல்லும்போது சொல்லுவார்ல, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அதுபோல் இவங்களும் தாங்கள் செய்கிறது என்னன்னே தெரியாமல் நம்மளுக்கு செஞ்சுட்டாங்கிற மாதிரி அவர் எனக்கு கொடுக்குறாரு மன்னிப்பு. நீங்கள் எனக்கு தீமை செய்ய தான் நினச்சிங்க, ஆனால் ஆண்டவர் வெகு ஜனங்களை உயிரோடு காக்கவும் அவர்களை நான் ஜீவரட்சணை செய்வதற்கு எனக்கு என்ன கொடுத்துருக்காரு? ஜீவனை கொடுத்தாரு. அதான் உயிரோடு வச்சுருக்காரு. அதனால் நான் அவங்களை என்னவுமே என்ன செய்ய மாட்டேன், செய்ய மாட்டேன். அவர் இறந்த பிறகும் பயந்து போய் சொல்கிறாங்க, அப்பா இருக்கும்போது எங்களை அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்கலாம் இல்லை, இவர் நான் ஒன்றுமே உங்களை செய்ய மாட்டேன், ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு என்ன வழி உண்டு அவ்வளோ செய்கிறேன்னு சொன்னார். இப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை இந்த யோசேப்புக்குள்ள இருந்ததுனால தான் நேரடியாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. இந்த யோசேப்பு தெரியுமா உங்களுக்கு? இந்த சேஷ்ட புத்திர பாகம் வந்து முதல்வருக்கு தான் உண்டு, முதல்ல உள்ளவனுக்கு. இந்த லேவிக்கு கோத்திரம் கிடையாதுனால இந்த இவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இவர் 2 பிள்ளைகளுக்கும் குடும்பம் உண்டு. நீங்கள் இந்த குடும்ப கோத்திர பிதாக்களை வாசித்து பாருங்க. எப்ராஹிம் மனாசே தான் இவருடைய பிள்ளைங்க. இவங்க 2 பேருக்கும் என்ன கிடைச்சிருக்கு? 2 கோத்திரம். ஏன்னா யோசேப்புக்கு ஒரு கோத்திரம் தான். அவருடைய பிள்ளைகள் 2 பேருக்கும், லேவிக்கு வந்து கர்த்தரே சுதந்திரம், அதனால் அவருக்கு கோத்திரம் கிடையாதுனா இவங்க 2 பேருக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காங்க. அவங்க அப்பா கொடுத்துட்டாங்க, அப்பா தான் கொடுத்தாங்க. அது ஆண்டோடைய சித்தம். சரியா? ஏன்னு சொல்கிறேன்னா, வானத்தின் பலகணிகளை திறந்து நேரடியாய் அபிஷேகம் நமக்கு வேணும். எப்போ? அப்போ தான் இந்த யோசேப்பை மாதிரி 2 மடங்கு நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். 2 கோத்திரமாக மாறிட்டாங்க, 2 ஆசீர்வாதம். அதோட இல்லை, எகிப்து தேசத்துக்கு அவர் யார்? அதிகாரி. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இது! வானத்தின் ஆசீர்வாதம், பூமிக்குரிய எல்லாம். அங்கே போன இடத்துல அடிமையாக போனார், சிறையில் கடந்தார். அவருக்கு ஒரு நல்ல மனைவி, அவருக்கு 2 பிள்ளைகள், பெரிய ஆசீர்வாதம் கிடச்சிச்சு. அந்த ஊர் எகிப்து தேசம் முழுவதுக்கும் இவர் கையை அசைச்சா தான் அசைய முடியும். கையை அசைக்கலைன்னா அப்படியே தான் எல்லோரும் நிற்கணும், நின்ன இடத்துல தான் நிற்கணும். அந்த மாதிரி அதிகார பவர் இவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அப்போ வானத்துக்குரிய ஆசீர்வாதமும் பூமிக்குரிய ஆசீர்வாதமும் யோசேப்பு கிடைச்சதுக்கு 3 காரணம். பாவத்தை என்ன செஞ்சிட்டாரு? வெறுத்தாரு. அடுத்த என்ன செஞ்சாரு? என்னது? நான் கிடையாது, தன்னை தாழ்த்தினார். பாவத்தை வெறுத்தார், அவரை தாழ்த்தினார். அடுத்தது மன்னிப்பு, மாபெரும் மன்னிப்பு. யார் இப்படிப்பட்ட துரோகியான சகோதரர்களை மன்னிக்கவே முடியாது உலக பிரகாரமான பார்த்தால். ஆனால் அவர்களையும் இவர் என்ன செஞ்சார்? நேசித்தார், மன்னித்தார். அவர்களுக்கு ஜீவ ரட்சணை என்ன செஞ்சார்? கொடுத்தார். அப்போ இந்த இன்னைக்கு வந்திருக்கிற நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் வானத்தின் ஆசீர்வாதங்களினாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் அரிசிக்க ஆசீர்வாதத்தினால் நிரப்புவார். ஆமேன். இந்த அபிஷேகத்தோடு இந்த இடத்த விட்டு கடந்து போவோம். நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் அவர் நேரடியாக தந்து அபிஷேகிக்கும் அபிஷேகம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் நம்ம செய்ய வேண்டிய காரியம் பாவத்தை வெறுக்கணும், தாழ்த்தணும், மன்னிக்கணும். என்ன நமக்கு யார் என்ன துரோகம் பண்ணிட்டாலும் மன்னிப்போம், மறப்போம். ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார்? நேரடியாய் ஆசீர்வதிக்கும் ஆசீர்வாதத்தினால வானத்துக்குரிய ஆசீர்வாதமும்